ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மிட் சர்ஃபஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷோல்டர் ஜாயின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ கடைசி அதை போட்டால் எங்கே இருக்குன்னே தேட முடியல. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸில் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன், கேப்சூல் லிகமெண்ட், பர்சா, ரிலேஷன்ஸ், இதை அப்புறமே ஒன்றா பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு எழுதணும் கண்டிப்பாக. இது சைனோவியல் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கல மட்டும். இந்த அனாட்டமிக்கல் நெக்கு, அதுக்கு மேலே அந்த ஹெட் இருக்குல்ல, ஹெட் ஆஃப் ஹியூமரஸும் அண்ட் தென் க்ளீனாய்டு கேவிட்டியும். இந்த டயக்ராம் ஒன்று ஈஸியாக இருக்கும். க்ளீனாய்டு கேவிட்டி, இந்த க்ளீனாய்டு கேவிட்டியும் அந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் வந்து வந்துட்டு ஆர்டிகுலேஷன் சர்ஃபேசஸ். இதை தவிர்த்து இந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் இருக்குல்ல, இது 1/3 தான் வந்துட்டு அந்த க்ளீனாய்டு கேவிட்டியில் உட்காருது. இவ்வளோ பெரிய ஹெட் அதில் வந்து ரொம்ப சின்னதான இடம் கரெக்டாக. ஸோ இதை வந்துட்டு இன்னும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு, இன்னும் ஸ்டெபிளாக பிடிச்சி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த க்ளீனாய்டு லேப்ரம் இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஃபைபரஸ் கார்டிலேஜினஸ் ரிங்கு, ஃபைபர் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஃபைபரஸ் கார்டிலேஜினஸ் ரிங்கு. வந்துட்டு கேப்சூல் பற்றி பார்ப்போம். இந்த கேப்சூல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் தான் மெயினாக பார்க்கணும். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு மீடியலாக அந்த க்ளீனாய்டு கேவிட்டி, லேட்டரலாக அனாட்டமிக்கல் நெக் ஆஃப் ஹியூமரஸ் இந்த இடத்துல வருது. அண்ட் தென் சுப்பீரியராக பார்த்தீங்கன்னா சுப்ரா க்ளீனாய்டு டியூபர்க்கல் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இன்ஃபீரியராக வந்துட்டு சர்ஜிக்கல் நெக் ஆஃப் ஹியூமரஸ் இது. ஸோ இன்ஃபீரியராக கொஞ்சம் சர்ஜிக்கல் நெக் ஆஃப் ஹியூமரஸில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்றே தெரிஞ்சுக்கணும், இதில் பைசப்ஸ் பிரேக்கையோட லாங் ஹெட் இருக்குல்ல, சுப்ரா க்ளீனாய்டு டியூபர்க்கல் தான் உங்களுக்கு ஆரிஜின் ஆகுது. ஸோ இந்த மசில் வந்துட்டு டெண்டன் இன்ட்ரா கேப்சூலான்னு சொல்லுவாங்க. இந்த கேப்சூல் இருக்குல்ல, இது கொஞ்சம் வந்துட்டு லூஸாக இருக்குமா. அப்போ தான் வந்துட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்துட்டு அந்த மசில்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் மூவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து லிகமெண்ட்ஸ். லிகமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வந்துட்டு க்ளீனோ ஹியூமரல், கொரோக்கோ ஹியூமரல், டிரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல் இமேஜ் காட்டுறேன். அண்ட் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா கொரோக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட்டு, அதிலே வந்துட்டு கொரோக்கோ அக்ரோமியல் ஆர்ச் ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லிகமெண்ட்ஸில் நம்ம இந்த க்ளீனோ ஹியூமரல், க்ளீனோன்னு என்னது, க்ளீனாய்டு கேவிட்டி இதான் இது. அண்ட் ஹியூமரஸ் போனு, அவ்வளோதான். சிம்பிளாக இது அட்டாச்மெண்ட் நீங்கள் இப்போ எழுதுவீங்க. அண்ட் தென் இது க்ளீனோ ஹியூமரல் மட்டும் 3 ஃபைபராக பிரியுது. சுப்பீரியர், மிடில் அண்ட் இன்ஃபீரியர். ஒரு இதுக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்குது. சுப்பீரியர் பார்த்தீங்கன்னா அடெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மிடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். முதலே நம்ம அடெக்ஷன் பார்த்துட்டோம்ல, ஸோ இப்போ அப்டெக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் மறுபடியும் எழுத போகிறோம். அது சும்மா ரிமெம்பர் பண்ணுறதுக்கு மாதிரி ஐடியா தான், உங்களுக்கு எப்படி வேணும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு மற்ற லிகமெண்ட்ஸ் பார்ப்போம். கொரோக்கோ ஹியூமரல் லிகமெண்ட், அப்புறமா கொரோக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட். இப்போ ஹியூமரல் அது வார்த்தையிலே இருக்குது. கொரோக்காய்ட் ப்ராசஸ்க்கும் ஹியூமரஸ்க்கும். ஹியூமரஸில் நீங்கள் மெயினாக சொல்லணும்னா கிரேட்டர் டியூபர்க்கல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த முடிஞ்சா எழுதுங்க, இல்லைனா ஹியூமரஸ்ன்னு போட்டால் கூட வெல் அண்ட் குட் தான். அடுத்து வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல். டிரான்ஸ்வர்ஸ்னால் ஹாரிசான்டல், அதுலேயே அந்த ஹியூமரல் இது ஒரு லிகமெண்ட்டு. கொரோக்கோ அக்ரோமியல் செகண்டரி சொல்கிறேன் நான். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல் வந்துட்டு இந்த இன்டர் டியூபர்குலர் சர்க்கஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த, அது அப்படியே வந்து கவர் பண்ணுது. இப்போ இதில் ஒரு ஸ்டார் பாயிண்ட் ஆன் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ளீனோ ஹியூமரல் லிகமெண்ட்டில் ஆன்டீரியருக்கும் மிடிலுக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்குமா. இப்போ இதில் ஏதாவது டிஃபெக்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆன்டீரியர் டிஸ்லோகேஷனுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்டரி சப்போர்ட்டில் கொரோக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட். சிம்பிளாக கொரோக்காய்ட் ப்ராசஸ்க்கும் அக்ரோமியலுக்கும். ஆனால் நெக்ஸ்ட் வந்துட்டு கொரோக்கோ அக்ரோமியல் ஆர்ச். சிம்பிளாக வந்துட்டு அக்ரோமியன் ப்ராசஸ், இந்த லிகமெண்ட்டு, கொரோக்காய்ட் ப்ராசஸ் 3மே சேர்ந்து தான் உங்களோட கொரோக்கோ அக்ரோமியல் ஆர்ச். நம்ம பால் அண்ட் சாக்கெட், ஐ மீன் இந்த ஹியூமரஸ் போன் இருக்குல்ல, இதுவும் அந்த க்ளீனாய்டும் சேர்ந்துட்டு உங்களுக்கு பிரைமரி பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் வருதா. இப்போ இந்த கொரோக்கோ அக்ரோமியல் ஆர்ச் தான் உங்களுக்கு செகண்டரி சாக்கெட் ஜாயிண்ட் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்டரி சாக்கெட் அப்போ வந்துட்டு டிஸ்லோகேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, மேலே இருக்குது. ஸோ வந்துட்டு சுப்பீரியர் டிஸ்லோகேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சுப்ராஸ்பைனேட்டஸ் மசில் இருக்குதுல்ல. வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இங்கே ரஃப் டயக்ராம் போடுறேன். இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்கேப்லாம் சும்மா ரஃபாக தான் வரைகிறேன். இதான் ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்லான்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு சுப்ராஸ்பைனஸ் ஃபோசா, அந்த இடத்துல வந்து சுப்ராஸ்பைனேட்டஸ் மசில் இருக்குது. அதே மாதிரி இது இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபோசா, இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் மசில் இருக்குது. இப்போ அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த கொரோக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட் பார்த்தோமா, இந்த மாதிரி வரும். அதுக்கு கடையில் சப் அக்ரோமியல் பர்சான்னு வாங்க. இதுக்கும் கீழே சுப்ராஸ்பைனேட்டஸ் டெண்டன் போகுது. இன்னும் சொல்லணும்னா இந்த சுப்ராஸ்பைனேட்டஸ் டெண்டனும் இந்த லிகமெண்ட்டும் போனும் உரசாமல் இருக்கிறதுக்கு இந்த பர்சா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி கிளினிக்கலில் நம்ம அதிகமாக பார்ப்போம். நம்ம அந்த பர்சாவை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பர்சா வந்துட்டு 3 டைப், சப் அக்ரோமியல், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் அண்ட் சப்ஸ்கேப்லர். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 6 மசில் நம்ம சொல்லியிருப்போம். சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டீரிஸ் மைனர் அண்ட் சப்ஸ்கேப்லரஸ். டீரிஸ் மைனர் மட்டும் விட்டுருவோம். சப் அக்ரோமியல் இருக்குது. சுப்ராஸ்பைனேட்டஸ் தான் வந்துட்டு இதுக்கும் அந்த ஹெல்ப் பண்ணுது. நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஃப்ரிக்ஷன் வந்துட்டு இல்லாமல் ஹெல்ப் பண்ணுது. இப்போ மிச்ச பர்சாவும் நம்ம பார்க்கணும். சப் அக்ரோமியல் பர்சா. இந்த சப் அக்ரோமியல் பர்சா வந்துட்டு டெல்டாய்டுக்கு கீழே வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு சப் டெல்டாய்டு பர்சான்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்துட்டு இதுதான் இருக்கிறது லார்ஜஸ்ட் சைனோவியல் பர்சா நம்ம பாடியிலே. இது 2 ஃபேக்டர், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை தவிர்த்து இது கொரோக்கோ அக்ரோமியல் ஆர்ச் கீழே இருக்குது அப்படின்னு வேணால் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டுக்கோங்க, தப்பில்லை. அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் பர்சா, இங்கே காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் மசில் வந்துட்டு அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறமா சப்ஸ்கேப்லர் பர்சா அதே மாதிரி டெண்டனாக ஸ்கேப்லாக்கும் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பார்த்துக்குது. இது சும்மா ஒரு பாயிண்ட் மாதிரி தான். ஃப்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் நெக்கு, அதுதான் வந்துட்டு இந்த சப்ஸ்கேப்லர் பர்சா வந்துட்டு இல்லாமல் பார்த்துக்குது, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பார்த்துக்குது. அடுத்தது வந்து ரிலேஷன்ஸ்.
ரிலேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா நீங்கள் புரிஞ்சு படித்தா மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுப்பீரியராக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அந்த கொரோக்கோ அக்ரோமியல் லிகமெண்ட்னு சொன்னமா இப்போ அது இருக்குது. அப்புறமா சப் ஆக்ரோமியல் பர்சா, இதை தவிர்த்து சுப்ராஸ்பைனேட்டஸ் மசில் போகும்னு. அப்புறமா டெல்டாய்ட் ஃபைபர்ஸ் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேப்புலாவோட ஸ்பைனு, முன்னாடி கிளாவிக்கல் லேட்ரல் வந்து அந்த ஆக்ரோமியன் ப்ராசஸ். இது இனிமேல் உங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும். ஸோ மேலே சுப்பீரியராக டெல்டாய்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஃபீரியர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஃபீரியர் பார்ப்போம். இன்ஃபீரியராக வந்துட்டு நம்மளுக்கு லாங் ஹெட் இருக்குது, ட்ரைசெப்ஸ். லேட்டரல் ஹெட் போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது ஹியூமரஸ் வந்து ஆரிஜின். அது மறந்தாப்பில் போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு வார்த்தையை ரீட் பண்ண போகிறது கிடையாது. இப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குவாட்ராங்குலர் ஸ்பேஸ் கண்டென்ட்ஸ் ஞாபகம் இருக்குதா? ஆக்சிலரி நர்வ், அப்புறமா போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் வெசல்ஸ், ஆர்ட்ரின் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டீரிஸ் மைனர் இருக்குது, டெல்டாய்டும் இருக்குது. டெல்டாய்டு வந்து இந்த ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்ல வந்து வரும், இந்த மாதிரி வரும், ஃப்ரண்ட்லேயும் வரும். 3 ஃபைபர்ஸ், ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்ட் மிடில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆன்டீரியராக பெருசாக எதுவும் கிடையாது. சப்ஸ்கேப்லரிஸ் மசில் இருக்குமா ஸ்கேப்லாக்கு முன்னாடி, அது கூட சேர்ந்து அது பர்சாவும் போட்டுக்கோங்க. அப்புறமா கொரோக்கோயிட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதில் இருக்க பைசெப்ஸ் பிரேக் ஐ, ஷார்ட்டடு, அது அப்புறமா கொரோக்கோ பிரேக்காலிஸ், இதுதான் போட போகிறீங்க. வேறு அவ்வளோதான் தெரிஞ்சு. இதுதான் இந்த டயக்ராம் வந்துட்டு வெளாவரியாக கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பொறுமை எனக்கு இல்லை. இந்த மசில்ஸ் தான் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர். அந்த டயக்ராம் ஓரியன்டேஷன் உங்களுக்கு கிடச்சாலே நீங்கள் இதில் அழகாக போடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டாய்ட் மட்டும் உங்களுக்கு பாருங்கள், மொத்த இடத்தையுமே கவர் பண்ணிடுது. ஆக்சிலரி நர்வ் இது போட்டாச்சு, ஆக்சிலரி ஆர்ட்ரி வெயின் இது மட்டும் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஃப்ரண்ட்டில் பெக்டாரலிஸ் மேஜர் அதே தான் போட்டிருக்காங்க. டெல்டாய்டு கொரோக்காய்ட் ப்ராசஸ். இது வந்துட்டு பிளட் சப்ளையும் நர்வ் சப்ளையும். இப்போது இந்த இடத்துல மெயினாக ஒரு ஆர்ட்ரி ஓடுது, அதுதான் ஆக்சிலரி ஆர்ட்ரி வந்துட்டு இந்த லோவர் பார்டர் ஆஃப் டீரிஸ் மேஜர், இதுதான் அந்த டீரிஸ் மேஜர். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆக்சிலரி, இதுக்கப்புறமா வந்துட்டு பிரேக்கியல் ஆர்ட்ரி. ஸோ நம்ம ஆக்சிலரி ஆர்ட்ரி இங்கே போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக முடிகிற இடத்துல மட்டும் அது பிரான்ச்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு பிரான்ச்சஸ், இதுக்கு ஒரு ரிமானிக் இருக்குது, சாட் சாப்னு. இதை என்னோட ஆக்சிலரி ஆர்ட்ரி வீடியோவில் நான் போட்டிருப்பேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் வந்து நம்ம SAP இந்த சாப்பில் மட்டும் சப்ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி வரும், அப்புறமா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரிஸ். நீங்கள் டெஃபினட்டாக அந்த ஆக்சிலரி ஆர்ட்ரி வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தவிர்த்து சப்க்ளேவியன் ஆர்ட்ரி ஒன்று வரும். சப்க்ளேவியன் ஆர்ட்ரியில் வந்துட்டு ஒரு பிரான்ச் வந்துட்டு சூப்ராஸ்கேப்புலர் ஆர்ட்ரி. இதோட அனஸ்டோமோசிஸ்லாம் வந்துட்டு ஸ்கேப்பர் அனஸ்டோமோசிஸ், இதுக்கு தனியாக ஒரு நான் ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நர்வ் சப்ளை. இது வந்துட்டு இந்த பிரேக்கல் பிளெக்ஸஸ் பார்த்துருப்போம்ல, இந்த சூப்ராஸ்கேப்புலர் நர்வ், இந்த ஹெர்ப்ஸ் பாயிண்ட்ல வந்துட்டு சூப்ராஸ்கேப்புலர் நர்வ், நோட்டு சப்ளைவேஸ் அதெல்லாம் வரும். அது வந்து சூப்ராஸ்கேப்புலர் நர்வ் வருது. அப்புறம் மஸ்குலோக்யூட்டேனியஸ் நர்வ், இந்த லேட்டரல் கார்டில் LLMன்னு சொல்லியிருப்போம், இந்த சைட்லேயே தான் வரும். அதுவும் அதில் இருக்க மஸ்குலோக்யூட்டேனியஸ் நர்வ். இதெல்லாம் தவிர்த்து ஆக்சிலரி நர்வ் ஏன் சொல்கிறோம், ஏன்னா வந்துட்டு அந்த குவாட்ராங்குலர் ஸ்பேஸில் வருது. ஸோ ஆக்சிலரி நர்வ் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. இப்போ ஃபேக்டர்ஸ், இது எதெல்லாம் வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுது ஷோல்டர் ஜாயிண்ட்டை. ரொட்டேட்டர் கஃப், இதை வந்து நம்ம தனியாகவும் வீடியோ போட்டிருக்கோம், ஸோ ரெஃபர் பண்ணுங்கள். ரொட்டேட்டர் கஃபில் வந்துட்டு அந்த 3-4 மசில் எழுதிட்டு அந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் வந்துட்டு அப்படியே பிடிச்சிருக்கு, அதனால வந்துட்டு டிஸ்லோகேஷன் நடக்காது. ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு கொரோக்கோ அக்ரோமியல் ஆர்ச், இது வந்து செகண்டரி சாக்கெட் மாதிரி ஆக்ட் ஆகும் நான் சொன்னேன் இப்போ. அப்புறமா லாங் ஹெட் ஆஃப் லேப்ரம், அதுக்காக எழுதிக்கோங்க. அப்புறமா க்ளீனாய்டு லேப்ரம் தான் அந்த பிடிச்சிருக்குது. ஓகேவா? இது ஆக்சுவலாக லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸு. ஓகேவா? எதனால்னா அது இன்ட்ரா கேப்சுலர் ஆரிஜின் இருக்குன்னு சொன்னல, அதனால வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இது எல்லாமே வந்துட்டு சுப்பீரியர் டிஸ்லோகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. இதுதான் உங்களுக்கு ஹிண்ட். ரொட்டேட்டர் கஃப் மேலேருந்து பிடிக்குது, ஆர்ச்சும் மேலேருந்து பிடிக்குது, ஹெட் ஆஃப் பைசப்ஸ் மேலே போய் இன்சர்ஷன் ஆகுது, க்ளீனாய்டு லேப்ரம் டீபெண்ட் பண்ணுது. இது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு மூமெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியானது. இதில் மூமெண்ட்ஸ் தான். இதில் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இங்கே மெயினாக பார்க்குற மசில் டெல்டாய்டு. எல்லாரும் டெல்டாய்னா என்ன சொல்ல போகிறீங்க, கூவி சேர்ந்து 15 to 19 டிகிரி அப்டக்ஷன் சொல்ல போகிறீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. டெல்டாயில் 3 ஃபைபர் இருக்குது, ஆன்டீரியர், போஸ்டீரியர், மிடில். நீங்கள் சொல்கிறீங்களா அப்டக்ஷனு, அது இந்த மிடில் ஃபைபர்ஸ். நான் இங்கே டீப் போட்டுட்டு மிடில் ஃபைபர்ஸ் MFன்னு போட்டுக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்டீரியர் ஃபைபர்ஸ் வந்துட்டு ஃப்ளெக்ஷனு, அப்புறமா மீடியல் ரொட்டேஷன், நான் ஆன்டீரியர் ஃபைபர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி போஸ்டீரியர் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனும் லேட்ரல் ரொட்டேஷனும். இதெல்லாம் தவிர்த்து 0 to 15 டிகிரி அப்டக்ஷன் நம்ம பார்த்துப்போம். இப்போ 6 மசில் பற்றி பார்ப்போம். 0 to 15 டிகிரி அப்டக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ராஸ்பைனேட்டஸ், இங்கே SS நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் வரும். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு அந்த செகண்டரி மசில் சொல்லலாம்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ். டீரிஸ் மைனரும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் தான். சப்ஸ்கேப்லரிஸ் வந்துட்டு மீடியல் ரொட்டேஷன் வரும். என்னோட வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நான் சப்ஸ்கேப்லரிஸ் சப்னு போட்டுக்கிறேன், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு அட்டக்ஷன் இருக்குல்ல, அட்டக்ஷனுக்கு வந்துட்டு இப்போ 2 மசில் மட்டும் நம்ம மிச்சம் வச்சிருக்கோம். அதுதான் லேட்டிஸ் ப்ளஸ் டார்சியும் பெக்டோராலிஸ் மேஜரும். இதை அப்படியே போட்டுக்கோங்க. ஃப்ளெக்ஷனுக்கு இப்போ இது உதவியே பண்ணுவோம், பெக்டோராலிஸ் மேஜர் அதையும் போட்டுக்கோம். எக்ஸ்டென்ஷனுக்கு லேட்டிஸ் ப்ளஸ் டார்சி, அவ்வளோதான், சிம்பிள் எனஃப். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எழுதணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அது யாருக்கும் இருக்காது, சும்மா சொல்கிறேன். ஃப்ளெக்ஷனுக்கு வந்துட்டு பைசப்ஸ், எக்ஸ்டென்ஷனுக்கு ட்ரைசப். இது பைசப்ஸ் போட்டிங்கன்னா அது கூட சேர்ந்து கொரோக்கோ பிரேக்காலிஸும் போட்டுக்கோங்க, எல்லாம் ஒன்று தான்.
வேறு டீரிஸ் மேஜரும் இருக்குது. இது எனக்கே ஞாபகம் வச்சுக்க முடியலை. ஸோ நாட் ரெக்கமெண்டட். சும்மா போடுறேன். டீரிஸ் மேஜர் எக்ஸ்டென்ஷனுக்கு இது தேவையில்லை, ஒன்றும் கண்டிப்பாக போடணும் அவசியம் கிடையாது. இப்போ கிளினிக்கல் வந்துட்டு ஆன்டீரியர் போஸ்டீரியர் இன்ஃபீரியர் டிஸ்லோகேஷன். சுப்பீரியர் நடக்காது, சான்ஸே இல்லை. ஆன்டீரியர் டிஸ்லோகேஷன் வந்துட்டு தான் காமனானது, 70% பீப்பிளில் நடக்குது. அது ஒரு கவர்மெண்ட் காலில் கேள்விப்பட்டேங்க. கையை வந்துட்டு நீட்டை சொல்லிவிட்டு மேலே வந்து உடைப்பாங்களா, ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படியே டிஸ்லோகேஷன் ஆயிருமா, அவங்களே வந்து மாட்டி விட்டு போயிடுவாங்களா கடைசியில். எனக்கு யார் ஆவீங்கன்னு மாதிரி தோணுச்சு. ஸோ அதே சொன்ன மாதிரி தான் ஷோல்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஒரு ப்ளோ வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்லோகேஷன் ஆயிரும். ஆன்டீரியர் டிஸ்லோகேஷன் இல்லைனா ஃபார்வர்ட் டிஸ்லோகேஷன் கூட சொல்லுவாங்க. போஸ்டீரியர் இன்ஃபீரியர்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை எழுதலைனா கூட யாரும் பெருசாக கண்டுக்க போகிறது இல்லை. ஏன்னா காமனாக என்ன நடக்குது அதுதான் வந்து எல்லாரும் கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ வந்துட்டு ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ். இந்த நம்ம ஸ்டார்டிங்கில் கேப்சியூல் பற்றி பார்த்தோம்ல, இந்த கேப்சியூல் தான் வந்துட்டு உங்கள் எல்லா மூமெண்ட்டுமே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த கேப்சூல் சின்னதாச்சுன்னா எல்லா மூமெண்ட்டுமே கம்மியாகும். உங்களால் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, லைட்டாக கொஞ்சம் கம்மியாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இல்லைனா வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணும்போது வலிக்கலாம். இது பேர் தான் அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஃபேன்சி நேம்லாம் வேணாம், ஃப்ரோசன் ஷோல்டர்னு போட்டால் போதும். ரொட்டேட்டர் கஃப் டிசார்டர்ஸ் நெக்ஸ்ட், அதுதான் இங்கே பெயின்ஃபுல் ஆர்க் சிண்ட்ரோம் நம்ம போட்டிருக்கோம். இந்த 60 வந்துட்டு 120 டிகிரி அப்டக்ஷன் பண்ணும்போது செம்ம வலிக்கும். இப்போ அந்த எதனால் வலிக்குதுன்னா, நம்ம வந்துட்டு அது ஓவராக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பர்ஸாக வந்துட்டு ஒன்று போயிடும். பர்சைட்டிஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ஐட்டிஸ் இன்ஃப்ளமேஷன். பர்சைட்டிஸ்னால ரொம்ப வலிக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அங்கே கால்சியம் டெபாசிட் ஆகலாம். கால்சியம் டெபாசிட் நடந்துச்சுன்னா அகெயின் வந்துட்டு உங்களுக்கு இரிட்டேஷன் நடக்கும். இதுக்கு ஒரே ஒரு கிளினிக்கல் சைன் இருக்குது, டாபர்ஸ் சைனுன்னு. இது உங்களுக்கு தேவையில்லை, சும்மா வேணால் எழுதிக்கலாம். சும்மா வந்துட்டு இது தப்பு இல்லை, மேபி எக்ஸ்ட்ரா மார்க் போடலாம். ஸோ இதை வந்துட்டு இப்போ நீங்கள் கையை வந்துட்டு அப்டக்ஷன் பண்ணி வச்சுட்டு டாக்டர் அந்த இடத்த பால்பேட் பண்ணி பார்த்தாருன்னா வலிக்காது அவங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு டாபர்ஸ் சைன். எழுதினீங்கன்னா நல்லது, எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். எல்லாருக்கும் எல்லா கான்செப்ட்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.